ஷிரடியில கூட அவர் சோகமா இருப்பாரு. ஆனா இந்த புட்டபர்த்தி சாய் ஒரு ஆனந்தமா ஷிரடி சாய் இருக்காரு. அப்போ 2 பேருமே அவருடைய முகம் பாருங்க, கண்ணுக்குள்ள அவர் சிரிப்பாரு. லாகிரி மாதிரி ஒரு கோவக்கார் யாருமே இல்ல. ஏன்னா ஒரு சின்ன தண்ணி அவர் மேல போட்டா கூட ஒத்துக்க மாட்டார். இவர் தண்ணி அவர் மேல படக்கூடாது. அவர் அவ்வளவு சேஃபா வைக்கணும். இவர் தான் சாய் வந்த விஷயம். கடைசியில பார்த்தா அவங்க கிட்ட கேட்டேன், இந்த சாய்ராம் வந்து எவ்வளவு விலை சொல்லுங்க அப்படின்னாரு. ஐயா கிட்டத்தட்ட 7 ரூபா கிட்ட வரும் அப்படின்னா. அப்ப எனக்கு சாய்ராம் வேணா நீங்களே வச்சுங்க அப்படின்னா. இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உள்ள போயிட்டு அவர் கணக்கெல்லாம் பார்த்துட்டு, இல்லப்பா நீங்க எவ்வளவு ஃபைனலா கேளுங்க அப்படின்னு திருப்பி என்ன கேட்கிறாரு. சரி என் பையன் கிட்ட சொன்னேன், 2 லட்சம் ரூபா சொல்லிட்டான்னா. அவன் 2 லேக் ஏதோ ஹிந்தியில சொன்னான். சொன்ன உடனே அவர் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கொடுத்தது எனக்கு 5 லட்சம் வந்துச்சு, இந்த 2 லட்சம் கொடுங்க. அந்த 7 லட்சத்துக்கும் இந்த சரியா 2 போச்சு. லட்சத்துக்கும் அப்ப அவர் கரெக்டா வந்துட்டாரு. சரி இவர் எடுத்துன்னு வச்சிருக்கேன். இவருக்கு ஒன்றும் நம்ம இங்க ஆலயம் கட்டல. இந்த மகாசக்தி சம்பாலா யந்திரம் முடிஞ்ச பிறகு, இந்த குண்டலி யந்திரம் முடிஞ்ச பிறகு அவர் பண்ணலான்ட்டு லாகிரிக்கும் இவருக்கும் சேர்ந்து பண்ணோம். லாகிரி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான குரு. என்ன சொல்றேன்னா, இவருடைய சீடர் தான் யுக்தேஸ்வரர். யுக்தேஸ்வரருடைய சீடர் தான் நம்மளுடைய பரமானந்த யோகானந்தா. அவர் தான் ஒரு யோகியின் சுயசரிதம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் போறாரு இமயமலைக்கு, அவர் இந்த கிரியா தான் பண்றாரு. இன்னைக்கு கிரியால 5-6 ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அதுல யாரும் உச்சம் பெற முடியல. இது மாதிரி ஒரு குரு இருந்தா எல்லாரும் உச்சம் பெறலாம்.